குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் தங்கமே, இன்று இதை கேட்கும் நிமிடமே உன் மனதை நிறைக்கும் ஒரு செய்தி வந்து உன்னை சேரப் போகிறது. நீ எந்த முடிவிற்காக காத்திருந்தாயோ அந்த நல்ல முடிவை உன் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து விட்டேன். இந்த அப்பன் முருகனானவன் நான் சொன்னேன் அல்லவா, நான் குறித்த நாள் வரும்போது யார் தடுத்தாலும் சரி உனக்கான பாதையை தெளிவாக்கி உன்னை வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்குத்தான் அடியெடுத்து வைப்பதற்கான ஒரு தொடக்கத்தை ஆரம்பிப்பேன் என்று. இதோ அந்த தொடக்கமான நாள் உன்னை நெருங்கிவிட்டது. உன்னை யாரெல்லாம் தரம் தாழ்த்தி பார்க்க நினைத்தார்களோ அவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற லட்சியத்தோடு என் பிள்ளைகள் என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கானதை நான் உனக்கு தெளிவுபடுத்தாமல் இருப்பேனா? நீ இப்போதெல்லாம் சற்று கவனக்குறைவோடு உன் செயல்களை செய்து கொண்டு இருக்கின்றாய். இது சின்ன விஷயம்தானே, இது என்ன நடக்கப் போகிறது, இந்த முடிவு நமக்கு என்ன கொடுத்து விட போகிறது பெரிதாக என்று நீ நினைக்காதே. என் கண்ணின் மணியே, உன் வாழ்வில் அடுத்த நொடி என்ன நடக்கின்றது, இந்த நொடி என்ன நடக்கின்றது என்று யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நொடிக்கு நொடி கிடைக்கின்ற மாற்றங்கள் தான் உன் வாழ்க்கையின் திருப்பத்தை உனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. உனக்கான தேடல்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும். உன் தேடலுக்காக வாய்ப்பை இப்பொழுதே தொடங்கு. நான் உனக்கு வெற்றியை ஏற்படுத்தி தருகிறேன். இந்த முருகன் இருக்கும்போது வெற்றிக்கு பஞ்சமா என நீ செய்யும் செயலை மட்டும் கவனத்தோடும் பதற்றம் இல்லாமலும் செய்து பார். நிச்சயம் இறை அச்சத்தோடு செய்யும் எந்த ஒரு செயலும் வெற்றி மேல் வெற்றி குவியும் நல்லதொரு பயணத்தை தான் அங்கு தொடங்கும். அப்படித்தான் என் பிள்ளை நல்லதை நான் தொடங்கி வைக்க வந்து விட்டேன். என் பரிபூரண அருளையும் ஆசையும் பெற்ற செல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது நீ உனக்கான எதிர்காலத்தை நன்றாகத்தான் பெற்று வாழப் போகிறாய். என் கண்ணின் மணியே, சில நிகழ்வுகளை நான் உனக்கு புரிய வைப்பதற்குத்தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தேன். ஆனால் ஒரு பொழுது உன்னை தாழ்த்திவிட மாட்டேன். பணத்தை வைத்துதான் சிலர் உன்னை எடை போடுகிறார்கள். உன்னிடம் பணமில்லை, பேரில்லை, புகழில்லை என்பதற்காக மட்டம் தட்டுகிறார்கள். அதை எண்ணி நீ கலங்காதே. அவர்கள் நம்மை மட்டம் தட்டுகிறாரோ என்று எண்ணாதே. அவர்களை உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்து அவர்களிடமிருந்து நகர்ந்து உனக்கான விஷயத்தில் நீ எப்படி உன்னை தூரப்படுத்திக் கொள் என்பதற்கான நிலையைத்தான் இப்பொழுது உனக்கு உணர்த்த வந்து இருக்கின்றேன். நீ சந்தோஷப்பட வேண்டும் என்பதை தவிர இங்கு வேறு என்ன இருக்கிறது? பணம் மட்டும்தான் வாழ்க்கையா என்று நினைத்து கொண்டு இருப்பவர்களின் மத்தியில் என் பிள்ளைகளை நகர்த்தி வைத்துவிட்டு உன் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்ல இந்த முருகன் நான் வந்து இருக்கும்போது உன் மனம் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. எதை நினைத்தும் அச்சப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கான துணையாகத்தானே இந்த அப்பனானவன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வாழ்க்கையில் நான் மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வருவதற்குத்தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த முடிவில் தெளிவாகத்தானே இருக்கின்றாய். இதுதான் நடக்க வேண்டும் என்று உனக்கான செயலில் நீ அங்கு உனக்கு முயற்சியை எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த முயற்சியின் அளவையும் கூட்டிவிட்டாய். இனியும் வாழ்க்கை என்னும் பயணத்தில் எது எப்படி நடந்தாலும் இந்த முருகன் அருளால் நல்லபடியாகத்தான் நடக்கும் என்பதில் உறுதியாக இரு. இன்றைய நாளை நினைத்து கொண்டு ஐயோ நாளையும் இப்படியே ஆகிவிடுமோ என்று எண்ணாதே. நமக்கு ஏற்படும் இன்னல்கள் நாளை மாறிவிடும் என்பதுதானே இறை நம்பிக்கை. எதுவும் மாறவில்லை என்றால் நான் என்ன செய்வது அப்பனே முருகனே என்று நீ என்னிடம் வந்து முறையிடுகிறாய். அதை சமாளிக்கக்கூடிய திறனை நான் உனக்கு தந்திருக்கின்றேன் அல்லவா? அதுதானே நீ என்மேல் வைத்திருக்கும் தன்னம்பிக்கை. ஆதலால் அந்த தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வழிநடத்து. என் மீது பாரத்தை போட்டு அதன் பிறகும் சற்றும் சிந்தித்து கொண்டே நீ அதை இழந்து விடுவோமோ இதை இழந்து விடுவோமோ என்று எண்ணி கொள்ளாதே. நேர்மையோடு துணிந்து செயல்பட்டு வெற்றி பாதையை அடைந்து கொண்டே இரு. துணிச்சல் என்பது வெற்றி பாதையின் அடையாளமாக இருந்து
கொண்டு இருக்கும். என் கண்ணின் மணியை மலை போல் பிரச்சனை வந்து விட்டதே என்று பெரும் சுமையாக நினைத்து கொண்டு இருக்காதே. அந்த சுமையெல்லாம் தாண்டி இப்பொழுது உனக்கான லட்சியத்தில் உறுதியான மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வந்து உனக்கு நல்லதை நடத்தி தர இந்த முருகன் நான் வந்து இருக்கும் போது துன்பத்தை முறையாக உணர்ந்து கொண்டு அந்த பொறுமையை கடைபிடித்தாலே போதும். நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நிச்சயமாக வெற்றி உன்னை தேடி வரும். என் பிள்ளையே, யார் மீதும் இங்கு வெறுப்பை காட்டுவதனால் எதுவும் மாறிவிடப் போவதில்லை. நமக்கு அவர் தவறு செய்து விட்டார், தவறை இழைத்து விட்டார் என்று நினைத்தாலும் கூட நமக்கு அவர் இப்படி செய்து விட்டாரே என்று வருத்தப்பட்ட காலங்கள் மட்டும்தான் மிச்சமாகி கொண்டு இருக்கின்றது. மாறாக பழிக்கு பழி வாங்கியே ஆக வேண்டும் என்றெல்லாம் நீ நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே. நடப்பது நடக்கட்டுமே, என் அருளால் தானே நடந்து கொண்டு இருக்கின்றது. நீயோ இப்பொழுது கேட்கலாம், முருகா, வருகின்ற தீவினைகளும் நீ அனுப்பியதா என்று. என் கண்ணின் மணியே, அந்த தீவினைகளின் சோதனைக்குள்ளே இந்த முருகனை நீ உணர்ந்திருக்கிறாயா என்பதை பார்ப்பதற்குத்தான் நான் இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். என்னை கெட்டியாக பிடித்துக்கொள். நானே உன்னை விட்டு போகின்றேன் என்று சொன்னாலும் நீ வந்துவிடு என்று அழைக்கும் என் பிள்ளைகளிடம் நான் நிரந்தரமாக குடிக்கொண்டு இருப்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முடியவே முடியாது, வாழவே வழியில்லை என்று கூட சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் சற்றென்று உன்னிலை மாறுவதற்கான அடுத்த நொடி எனக்கு போதுமானது. என் கண்ணின் மணியே, அந்த நொடிக்காகத்தானே இவ்வளவு ஏக்கம் கொள்கிறாய்? இதோ பக்தி பரவசத்தோடு என்னை நோக்கி என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்கும் போது உனக்கான வெற்றியை நான் நல்ல விஷயத்தோடு நன்மையான காரியத்தோடு செய்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். சரியான இலக்கோடு உன் வெற்றியை அடைவதற்கான செயலை திட்டமிட்டு கொண்டே இரு. உனக்கு வெற்றியை தருவது யாராக என்று நினைத்து விடாதே. என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. இங்கு உனக்கு உண்மையாக யார் இருக்கின்றார்கள் இல்லை என்று பொருள் இல்லை. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் உன் கரம் பற்றினாலும் கரம் பற்றாவிட்டாலும் இந்த முருகன் மட்டும்தான் நிஜமானவன். மாயை நிறைந்த உலகத்தில் உனக்கான நம்பிக்கையை வலியுறுத்துவதற்காக நானே உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதற்குமே மனம் வருந்தவே வேண்டாம். நம்மை அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக எல்லாம் உன்னிலை கண்டு நீயே தரம் தாழ்ந்து விடாதே. யார் எப்படி இருந்தாலும் உனக்கான பொறுப்பிலிருந்து நீ தட்டி கழிக்காமல் நம்பிக்கையோடு செயல்பட்டு உன் வெற்றிக்கான தேடலில் மிக பெரும் மாற்றத்தோடு செயல்பட்டு கொண்டே இரு. என் கண்ணின் மணியே, நீ எதை நோக்கி பயணிக்கிறாய்? அந்த பயணத்தின் பாதையில் நேர்மை இருக்கின்றது தானே? அதன் பிறகும் எதற்காக அச்சப்படுகிறாய்? அச்சத்தையும் தயக்கத்தையும் தூக்கி தூர எறிந்துவிட்டு உன் வழியிலே நீ உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கான நிலையை உருவாக்கிக்கொள். தடைகள் 1000 வரலாம். அந்த தடைகளை தாண்டி இந்த முருகன் காப்பாற்றுவதே என்று உண்மை என்று உணர்ந்து கொள். அவன் வேலை கொண்டு என் வினைகளை அறுத்தெறிய வந்து விட்டான் என்பதை உணர்ந்து கொள். தீர்க்கமான உன் முடிவில் தீர்க்கமாக இருந்து விட்டு பார். நிச்சயம் அதில் நல்லதுதான் உனக்கு நடக்கப் போகிறது. எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நீ செய்கின்ற விஷயத்தில் இருந்து பின்னோக்கி விடாதே. நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். நீ செய்யும் விஷயமும் செய்கின்ற முயற்சியும் தெளிவாக இருக்கும் போது நீ எதற்காக பயப்படுகிறாய்? அனைத்தும் உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்துவது உன் முருகன் அப்பன் நானாக இருக்கும் போது நீ எதற்கும் மனம் வருந்தவே வேண்டாம். பலர் புகழ்ந்து கொண்டே இருந்தாலும் நீ தன்னடக்கத்தோடு செயல்படு. யார் விமர்சித்தாலும் அங்கு அமைதியாகவே கடந்து வா. என் கண்ணின் மணியே, நான் குருவாக இருக்கின்றேன். உன்னை வழிநடத்துவதற்கு மட்டுமல்ல, உன் வரத்தை கொடுப்பதற்கும். வரம் என்ற உடனே நீ கேட்டதை அப்படியே கொடுப்பதல்ல. அந்த வரத்தை வாய்ப்பாக அள்ளி குவிக்க நான் வந்து இருக்கும் போது நீயே ஆச்சரியப்படத்தான் போகிறாய். நம்பிக்கை என்பதுதானே வாழ்க்கை. அதை தாண்டி வரும்போது என் பிள்ளைகளுக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதற்கு இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைத்ததிலிருந்து ஒரு பொழுதும் விடுபட நினைத்து விடாதே. ஏனென்றால் உன்னை தள்ளிவிடத்தான் இங்கு முயற்சிகள் நடக்கும். அந்த முடிவை பெறுவதற்குள் பல சூழ்ச்சிகள் வரலாம். அந்த முடிவை சற்றென்று உன் கரம் பற்றி கொள்வதற்கான நேரத்தை நான் குறித்து விட்டு உனக்கானதிலிருந்து உன்னை அங்கு பெறுவதற்கான நேரத்தையும் குறித்து விட்டேன்.
நம்பிக்கையோடு இரு என் கண்ணின் மணியே, உனக்கு இந்த முருகன் துணையாக இருப்பான். நடப்பதும் நடக்கப் போவதும் இந்த முருகனின் அருளால் இனி எல்லாம் நல்லதாக, நமக்கு நன்மையானதாக மட்டும்தான் நடக்கப் போகிறது என்பதில் தெளிவாக்கிக்கொள். எந்த ஒன்றை இழந்து விட்டோம் என்று நினைத்தாயோ அந்த இழந்ததே நீ பெறப் போகிறாய். நீதான் வெற்றி பெறுவாய். யாம் இருக்க பயமே.